வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி காலிஃப்ளவர் பக்கோடா. இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அடுத்து காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சில காலிஃப்ளவரில் இந்த மாதிரி இடுக்குக்குள்ளே புழுக்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கவனமாக பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த காலிஃப்ளவரில் புழுக்கள் அவ்வளோவா இல்லைங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எங்கேயாச்சும் புழுக்கள் இருக்குதான்னு. நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் கட் பண்ணி செக் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி கையால் உடைச்சி கூட எடுத்துக்கலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய தண்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை 2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். நல்ல சுத்தமாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துருங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் துண்டுகளை சேர்த்துடலாம். அடுப்பை அணைச்சிட்டு பாத்திரத்தை மூடி போட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து மாவு பொருட்களில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன், காயப்பொடி 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைகளில் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிப்பியில் ஃபுட் கலர் சேர்க்கலை. பக்கோடாவுக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்திரத்தில் இருந்த காலிஃப்ளவரை தண்ணியை நல்லா வடிகட்டி இந்த பவுலில் மாற்றிட்டேன். இதில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இந்த காலிஃப்ளவர் கூட சேர்த்துடலாம். மாவை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. மாவை கலந்து விடும்போது அழுத்தி பிசைஞ்சு கலந்து விடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. மாவு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த மாவு கரெக்டாக இருந்தது. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. அடுத்து ஒரு கடாயில் 1/2 லிட்டர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி சேர்த்துருங்க. காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டதும் எண்ணெயில் இந்த மாதிரி பபுள்ஸ் நிறையா இருக்கும். காலிஃப்ளவர் குக்காக இந்த பபுள்ஸ் எல்லாம் அப்படியே கம்மியாயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுருங்க. எண்ணெயில் பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. காலிஃப்ளவர் நல்லா குக்காக இருக்குது. இனி எல்லா காலிஃப்ளவரையும் வெளியில் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.